விவசாய பெருமக்களுக்கும் இஸ்ரேல் கெமிக்கல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். இந்த ஐசிஎல் உர நிறுவனத்தில் உளவியல் நிபுணராக பணியாற்றுகிறேன். நம்ம ஐசிஎல் உர கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கண்வலிக்கு தேவையான அனைத்து உரங்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. அதன்படி இந்த ஸ்டேஜில், அதாவது வந்து ஆரம்ப கால ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் இனிமேல் தான் உரம் கொடுக்க போகிறீங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து நம்ம கண்வலி கிழங்குகளுக்கு மண்ணில் கொடுக்குற உரம், ட்ரிப்பில் கொடுக்குற உரம் மற்றும் இலைவெளி தெளிப்பு உரம், இது போன 3 தொகுதிகளில் வந்து உரங்களை தயாரித்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு உரத்துலையும் ஒவ்வொரு டெக்னாலஜி இருக்குது. நம்ம மண்ணில் வந்து பாலிசல்பேட் என்கின்ற ஒரு உரத்தை கொடுக்குறோம். இதுதான் பாலிசல்பேட்டு. இந்த உரத்தை மண்ணில் கொடுக்குறோம். இந்த உரம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு கடற்கரையில் அடியில் உள்ள பாறைகளை வெட்டி தூளாக்கி விவசாயிகளுக்கு வந்து பாலிசல்பேட் என்ற பேரில் கொடுக்குறாங்க. இதில் வந்து பயிருக்கு தேவையான முக்கியமான 4 ஊட்டச்சத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அதாவது வந்து முதன்மை நிலை சத்துக்களான பொட்டாசியம் வந்து 13.5% இருக்குது. அடுத்து வந்து இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் 15%, மெக்னீசியம் 5%, சல்ஃபர் 7.5%, மொத்தம் ஒரு 53% சத்துக்களை கொண்ட ஒரே இயற்கை உரம் பாலிசல்பேட் தான். இது வந்து இயற்கையான உரம் என்பதால் பயிர்களுக்கு வந்து 90லேருந்து 120 நாட்கள் வரைக்கும் சத்துக்களை பொறுமையாக கொடுக்கும். இது வந்து ஒரு குழிக்கு 50 கிலோ பயன்படுத்தலாம். அதாவது வந்து நம்ம பாலிசல்பேட் ஒரு 50 கிலோ, இதை வந்து மற்ற கலப்புரமும் கலந்து பயன்படுத்தலாம். மற்ற கலப்புரங்கள் அதாவது டிஏபி இல்லை 10, 26, 26 அது ஒரு 50 கிலோ, இது ஒரு 50 கிலோ கலந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இது வந்து கிழங்குல வந்து முளைப்பு திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து நல்லா வேரோட்டம் நல்லா இருக்கும், தண்டு நல்லா தடிமனாக வரும். பூச்செரிக்கை ஒரு முக்கியமான மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில், அதை வந்து பயிர்கள் அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை பயிர்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். நுனிக்கருகள்லாம் கொஞ்சம் குறைக்கும் இது கொடுக்கும்போது. அப்போ வந்து விதைகள் மற்றும் காய்களையும் வெயிட்டையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இது வந்து ஒரு குழிக்கு 50 கிலோ கொடுக்கலாம், மற்ற எல்லா கலப்படமும் கலந்து கொடுக்கலாம். அடுத்து ட்ரிப்பில் கொடுக்குற உரம்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஃப்ளோ 757 2% ஜிங்க் EDA ஃபார்மில் இருக்குது. அதாவது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள உரத்தை கொடுக்கணும். நம்ம நார்மலாக MAP கொடுப்போம் 12 அந்த உரத்தை வந்து ட்ரிப்பில் கொடுப்போம். அதுக்கு மாற்றாக 757 2% ஜிங்க் இருக்கிற உரத்தை கொடுக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக ஜிங்க் 2% வந்துடும். இதை நம்ம வந்து ஒரு குழிக்கு 5 கிலோ கரைச்சி விடலாம். இதை நம்ம அப்படி கரைச்சி விடும்போது நல்லா வேரோட் நல்லா இருக்கும், தண்டு நல்லா தடிமனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜிங்க் இருக்கிறதால வளர்ச்சி ஹார்மோன் செயல்பட்ட அதிகப்படுத்தி கொடுக்கும். குருத்து நல்லா வளர்ச்சி பெறும். கள்ளிமந்தி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20 விவசாயிகள் மண் பரிசோதனை பண்ணியிருக்கோம். அதில் மண்ணில் வந்து காராமல தன்மைன்னு சொல்லுவாங்க. அது வந்து pH 7.5லேருந்து 8 அந்த ரேஞ்சில் இருக்குது. நார்மலாக 6 to 7 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நம்ம போடுற உரங்களை முழுமையாக பயிர் எடுத்துக்கும். இப்போ 7.5 8 அந்த ரேஞ்சில் இருக்கிறதால என்ன ஆகும்னா நம்ம போடுற உரங்களை வந்து நீரில் கரைய முடியாத வடிவத்திற்கு மாறி உப்பாக தான் மண்ணில் நிறைய கிடக்கும். நம்ம ஒரு 100 கிலோ போடுறனால வந்து ஒரு 30 கிலோ 40 கிலோ பயிர் எடுத்துக்கும். மீதி 60 கிலோ 70 கிலோ மண்ணில் உப்பாக தான் கிடக்கும். இப்போ நம்ம பெட்டிஃப்ளோ 757 2% ஜிங்கில் என்ன இருக்குன்னா வெறும் அமிலத்தன்மை கொண்ட உரம். இதில் வந்து 3.7 pHல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கரைச்சி ட்ரிப்பில் கொடுக்கும்போது ட்ரிப்பில் இருக்க அடப்பையும் நீக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீரில் கரைய முடியாத வடிவத்தில் இருக்கிற உரத்தையும் கரைச்சி பயிருக்கு கொடுக்கும். இது நல்லா இருக்கும். இதை வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலைவெளி தெளிப்புரம். இலைவெளி தெளிப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து UT1 ஸ்டார்டர் என்ற பேரில் இருக்குது. அதில் வந்து நைட்ரஜன் 11%, பாஸ்பரஸ் 36%, பொட்டாஸ் 24% இருக்குது. மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 கிராம் பயன்படுத்தலாம். அதை வந்து எல்லா பூச்சி மருந்து நோய் மருந்தும் கலந்து அடிக்கலாம். சல்ஃபர் காப்பர் இல்லாத பூச்சி மருந்தும் கலந்து அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது இதில் இந்த UT1 ஸ்டார்டரில் பெட்டிவான் என்கின்ற அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டிவான் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா இலைவழியில் 3 வழிகளில் செயல்படும். அதாவது வந்து இதுவே வந்து ஒட்டும் பசையாகவும் செயல்படும். இலை முழுக்க சிறு துளிகளாக பரப்பியும் விடும். அடுத்து வந்து இலையின் மேற்பரப்பில் வந்து 14 நாட்கள் வரைக்கும் இருந்து வேலை செய்கிற இதுவும் பண்ணும். இதை வந்து பூச்சி மருந்து நோய் மருந்து கலந்து அடிக்கும்போது அதனுடைய செயல்திறனையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இது வந்து பயிரின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். இது போன்ற நம்ம மண்ணின் சூழ்நிலைக்கு ஏற்றவர் உரங்களை பயன்படுத்தினா நல்ல மகசூல் எடுக்கலாம். நம்ம இஸ்ரேல் கம்பெனினாவே டெக்னாலஜி, அதில் எல்லா டெக்னாலஜி ஒவ்வொரு உரத்துலையும் கொடுத்துருக்காங்க, நம்ம பயன்படுத்தலாம். இதுபோல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நான் வந்து இது போல் வீடியோ போடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜ் ஆரம்ப கால ஸ்டேஜ் இந்த உரத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த வாரம் என்னென்ன உரங்களை கொடுத்தா நல்ல முழுமையான மகசூலை எடுக்க முடியும் என்பதையும் பற்றி நான் வீடியோ போடுவேன். அது வரைக்கும் அனைத்து விவசாயிகளும் ஐசிஎல் நிறுவனத்துடன் இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.